வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முனியம்மாவின் கருப்பு கருப்பாயின் இந்த வரேன். நல்லா கேமரா வச்சுக்கிறேன். நல்லா கேமரா நல்லாரு. கருப்பு கருப்பாயின் அன்பான வணக்கம், மாலை வணக்கம். மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து சோளக்கரதை வச்சு திங்கிறது, பனங்கலக்காய் வச்சு திங்கிறது, கடலையை வச்சு திங்கிறது, பச்சையை சுட்டு திங்கிறது அப்படின்னு பல வாக்கில் தெரிஞ்ச முனியம்மா இன்னைக்கு ஒரு யோசனை பண்ணி குளக்கட்டை வைக்க போகிறான். பாக்குளக்கட்டை அதுக்கு சொல்லி ஆத்தா கேட்டுருச்சு. இன்னைக்கு பாக்குளக்கட்டை மேலே அதுக்கு ஆசையாக இருக்கான். பருத்தி பால் மேலே ஆசையாக இருக்கான். அதை பாக்குளக்கட்டையை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குடுச்சு. பருத்தி பாலுக்குன்றதுக்கு இன்னும் பருத்தி விதையெல்லாம் கிடைக்கல. அதனால சரி நம்ம என்ன பண்ணலாம், அரிசி மாவு இப்போலாம் பருத்தி பால் கிண்டி ஊற்றிக்கிட்டு இருக்காரு, அதை தான் நம்மளும் குடிச்சிக்கிட்டு கிடக்கா. அப்படி யோசனை பண்ணி அரிசி மாவை வாங்கிட்டு சொல்லி குளக்கொட்டையாக அதில் உருட்டி போட்டு அப்படியே மண்டபங்களை தடிச்சு ஊற்றி அப்படியே பருத்தி பாலாக்கி போடுவோம். அப்படி யோசனை பண்ணியிருந்தா வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். வெள்ளமும் ஏலக்காயும் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். வாங்க நம்ம உருட்டுவோம். இதுக்கு அது என்னது, உருண்டை உருட்டுவோம். எப்படி என்ன வேலை செஞ்சாலுங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன வேலை செஞ்சாலும் மனசு அப்படியே சந்தோஷத்தோட குதூகலத்தோட செய்யணும். இல்லை உருட்டு கையை கழுவிட்டு வந்து உருட்டுத்தா, இல்லாட்டா உன் கையில் இருக்கிற லபடா காசு பூரா ஒட்டிடும். ஏப்பா ஒரு காத்தாடி போட்டு இன்னொரு காத்தாடி போட்டால் பிறுன்னு சவுண்டுதே கேட்கமா. அக்கா காது பாவம். என் மக்களுக்கு சங்கட்டம் இல்லாமல் என் வீடியோ பார்க்கணும். அதனால இது பண்ணாதப்பா. என்ன மக்களே, ரைட் தானே? அது என்ன வட்டு, தங்க மாதிரி பெரிய மாதிரி சேத ரெண்டு கண்ணு மாதிரி அக்காலும் தங்கச்சியும் ஆட்சி நடத்துற ஊரையே அப்படி பாட்டு நல்லா லைக் பண்ணியிருந்தீங்க ரொம்ப பேர். ரொம்ப நன்றி. அதே என் தங்கச்சி கூட பிறந்தவாவதே ஒருத்திதான் கூட பிறந்தவா. ஏப்பு அந்த காத்தாடி அமைத்து நல்லா இருக்கும். ஒரு காத்தாடி அமைத்துட்டீங்கன்னா சவுண்டு இல்லாமல் இருக்குல்ல, ஒரு காத்தாடி ஓடுதுல மச்சிக்கு. அப்படி பாட்டை பார்த்துட்டு ஒரே சந்தோஷப்பட்டுருப்பியே. நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டுருப்பியே. என் சொந்த வந்த ஊர் இடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம். நம்ப மாட்டேங்க உண்மையிலேயே. அக்காலும் தங்கச்சி எப்போ சண்டை விடுவாட்டி எதிர்த்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பார்த்தாண்டு பக்கத்து வீட்டுக்காரி என்னமோ செஞ்சுக்கிட்டு செத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு கதை பழமொழி சொல்லி கேட்டுக்கீங்களா? பழமொழி நல்லா எனக்கு சொல்ல தரல. அதே மாதிரிதான் அக்காலும் தங்கச்சி ஒன்று கூடி எங்கனையாவது இருந்த மக்கள் படன்னு மனசுலாம் அடிச்சு திடுன்னு சொந்த வந்ததுக்கெல்லாம் தாங்க முடியா வெறி வரும். அப்படி வெறும் தெரிஞ்சே வேணுக்குண்டே வெறியேற்றது பார்த்துங்க முனியம்மா. உண்மையிலேயே சொல்கிறேன், எப்படி ரகம்ண்டே கண்டுபிடிக்க முடியாது. அவளை சொல்ல முடியாது. நான் முனியம்மா என்ன ரகம். எல்லாரும் காண்டாகிற அடியே ஊர் உலகமே பார்த்துக்கிட்டி. அவன் மாமியாவ அவங்க வைக்கிற பேசாண்டி இருடி அப்படின்னுக்கம்மா. அவங்கெல்லாம் பார்த்தானே அக்கா தங்கச்சி இன்னைக்கு தான் ஒன்று சேர்ந்துருக்கா. இப்போ கூட போட்டால செல்ஃபி எடுக்கக்கூடாது அங்கப்பா அப்படின்னு விழுந்து அக்கால தங்கச்சி விளையாடவா. ஏத்த நண்டு இது உருண்டை ஊட்டி உலக்கடை சேர்த்தா. சரி வச்சுக்கப்பா. சரி கொஞ்சம் சரி நண்டு எனக்கு சேர்ந்து உருட்டிக்கிட்டு இருக்கு. என்ன நண்டு கையில் இருக்கிற அழுக்கு மட்டும் வந்துடக்கூடாது. கழுவிட்டியாடா? ஓ கழுவிருச்சு. அப்படி அந்த பாட்டு நல்லா லைக் போயிருக்கிய. நல்லா பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. என் தங்கச்சி இருக்கிறா. உனக்கு வேற பாட்டே இல்லையாக்கும், சாமி பட்டு போய் வச்சிருக்க அப்படின்றா. அடியே சாமி பட்டு போய் வச்சிருக்கியா? என்னடி இப்படி பட்டுட்ட? எவ்வளோ சூப்பர் பாட்டு அது, எம்பிட்டு ஒரு அருமையாக இருக்குது கேட்க. பேசாண்டி இருடி அப்படின்னு அக்காலும் தங்கச்சின்னு வந்தவொடனே அதை வச்சுட்டேன் அப்படின்னா. அம்மா கேட்க நல்லா இருக்குல்லங்க அதை வச்சாண்ணா அப்படி சொல்லுவான். எனக்கு தங்கச்சின்னா ரொம்ப உசுருங்க. நெசமாவே வீடியோவுக்காகலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. புட்டப்புறம் உடப்பா இருக்கே நண்டு சும்மா இரு. அதெல்லாம் பெரிய மனசுகளோட விஷயம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, மக்களுக்கு தெரிஞ்ச. நீ போடையில நீ போய் கேட்க ஒட்டினில கேட்க திண்டையில பிரியாணி திண்டையில போதும் போ. எப்படி பத்திங்களா நண்டுக்கு ஊரா புட்டே உடச்சு விட்டுறாருக்கே நண்டே சும்மா கடை அப்படி பார்த்துங்க. தங்கச்சின்னா எனக்கு உசுறு. ஏண்டியலுங்க தங்கச்சிக்கு என் மேலே பாசம்லாம் இருக்குங்க. அவளுக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது, எனக்கு வெளிக்காட்டுவேன். எதையும் யார்கிட்டையுமே வாய் பேசி அக்காண்டு போய் விழுந்துக்கிட்டு பேசுவேன். என் தங்கச்சி எனக்கா அப்படின்ட்டு அவள் மௌனமாக இருப்பாள். அதாவது வாய் பேசுகிறவர்கிட்ட ஒரு மாதிரியான குணம் இருக்கும். அவங்க எப்போ எப்படி நடந்துக்கிறான்னு சொல்ல முடியாது. திடீர்னு மனசை கூட கஷ்டப்படுத்திவிடுவாங்க. அமைதியாக இருக்கிறது வந்து அப்படி யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதே சமயம் அதிகம் பேசாதவர்கிட்ட ரொம்ப அறிவுத்திறனும் இருக்கும். எனக்கு அறிவு கம்மியாக தான் இருக்கும்.
ஆமாங்க நெசந்தேன். எதை சொல்லணும், எதை வைக்கணும், எதை மறைக்கணும் அப்படிலாம் தெரியாது. சொல்லுவா அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு அவள் எனக்கு சொல்லுவாள். நான் பாட்டுக்கு புல 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 அம்மா அப்படி செஞ்சு இப்படி படிச்சு அப்படியே கேட்க இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கணும் நான் பாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா சொல்லுவாள். அதெல்லாம் சொல்லாத அதெல்லாம் சொல்லாத அப்படின்வா. பத்தியா தங்கச்சி காணப்படுறதோ அவர் திட்டுறது கூட உனக்கு இருக்கா அப்படின்னு எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லுவேன். உடலோட வாய் அப்பட மாதிரியே பிறந்திருக்காளே, அப்பனுக்கு அச்சு மாறாமல் பிறந்திருக்காளேன்னு எங்கள் அம்மா. எங்கள் அப்பாவை அப்படித்தான். ஆனால் ஊரும் கெட்டவர் எடுத்துக்கிட்டு நான் அப்படி யாரும் கெட்டவரில் எடுக்க மாட்டேன். அது வாட்டுக்கு இடத்தையே ஓட்டுது குடும்பத்தை அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் நினைப்பாங்க எல்லாரும் வா அப்படி வாப்பா ஏன் வரக்கூடாது, நண்டு வத்தியா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, சித்தியத்தையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறேன். கையை கழுவிடுவா மானசா மாதிரி இந்த இருக்க சிங்கில கழுவு மானசா கழுவிட்டு சோப் போடலை. என்னென்ன சோப் போட வேணாம் பாப்பா, சும்மா வெறும் கழுவா கழுவு. சோப் போட்டேன்னா கையில் சோப் போட்டு அப்படியே வச்சுங்க. அப்படியா சோப் போட்டு கழுவாப்பா. இப்ப வேற மாதிரியா அந்த லிக்விட் ஊத்திக்க. இப்ப வேற மாதிரி இப்படி பண்ணணுமா? நம்ம பொடிச்சு பொடிசா போட்டா நல்லா இருக்கும் பார்த்தேன். அப்படி சொல்றேன். அப்ப ஏன் பிறந்த நாளுக்கு வரல? இனியா பிறந்த நாளுக்கு நீங்க ஓடி வந்துட்டேன்னு இருக்கு. என் அலைக்கு ராணி ரத்தின வள்ளி புளிக்குட்டி புளிப்பாண்டி இவளை ரொம்ப வரலையா அப்படிலாம் சொல்லக்கூடாது இனியா மானசா. எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அப்புறம் சித்தப்பாங்க எனக்கு சண்டையை நினைச்சிருவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கேட்டதுல தப்பு இல்லை. மக்கள் கூட பத்தியா நண்டு உண்மையை உடச்சிட்டு உடனே பாராட்டுவாங்க, என்னைய வச்சு வாங்குவாங்க. அதுக்கு தான் பார்த்தேன். உனக்கு மட்டும் பாராட்டா நீ சுட்ட தோசை தான் நல்லா இருக்கான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுது. தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்லிடு. ஆண்டிஸ் அங்கிள்ஸ் யார் இருக்காங்களோ, பாட்டி தாத்தா எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் கண்ணுக்கு தெரியாதவங்கள இருக்கிய. கண்ணுக்கு தெரியாதது அதாவது அன்பு பாசத்தில் கூட எதுவும் எதிர்பார்க்காம கிடைக்கணும். அதுதான் நல்ல ஒரு அன்பு. நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன், என்னோட அன்பு உனக்கு, என்னோட பரிவு உன் மேலே இருக்குது அப்படின்றத கூட தெரிஞ்சுக்கிற முடியாத ஆன்லைனில் என்ன எங்கெங்கேயோ வாழ்க்கை தரங்க வேறு வாழ்க்கை தரங்க வேறு மதம் வேறு இனம் வேறு மொழி பேசுகிறவங்க வேறு நாட்டுக்காரவங்க ஐம்பது பேர் எங்கெங்கே இருந்தோ பார்த்து நான் உனக்கு அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. அதுதான் உண்மையான அன்பு. எதிர்கொள்ளாத நம்ம மற்றபடி இது பண்ணுறதெல்லாம் அது வேற. என்ன சொல்கிறது, சும்மா பார்த்து வருமா உனக்கு நான் போடுவேன் அப்படி போடுங்க. அவ்வளோதான்ப்பா. நானும் சாப்பிட்டேன் மனசு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த பாக்கலட்டை வைக்கிறீங்கள அது சாப்பிடுங்க. ஒரு கஞ்சி ஊற்றி கிடக்கு, அந்த கஞ்சி ஊற்றிக்கலே இந்தா இந்த பெரிய செட்டு எங்க இந்த சோறு இல்லைன்னு என்னைக்குமே ஆகாது. இந்த ஊத்துறவா அதை சாப்பிடுவாங்க லாயத்தை. இந்த இந்த சட்டி கூட கஞ்சி அதை சாப்பிட்டு இல்லைன்னா பாக்கலட்டை வைக்கிற சாப்பிடுங்க. மணி ஆயிடுச்சுல ஒரே தான் ஓயாமல் அடுப்பு பற்ற வச்சா வெக்கையாகவே கிடக்கு. வெளியே இன்ன வரைக்கும் உருண்டு கிடந்தோம். வேலை விட்டு அப்படி பேர் வந்துட்டார். அதோட இன்னைக்கு பாக்கலக்கட்டையை வித்தேன்னு சரிடா இது பாக்கலக்கட்டை அவிச்சு கொஞ்சம் வைங்கடா. கரைச்சி ஊத்துறது வேணுமாவு பாக்கலக்கட்டை அவிச்சலே ஆத்த சொல்லி ஆத்த சொன்னதுக்கு போடலாமா? அப்போ இன்னும் கொஞ்சம் அதனாலதான் இன்னைக்கு பாக்கலக்கட்டை வைக்குண்டு ரொம்ப நாள் ஆச்சு அவிச்சு. இன்னைக்கு தவிர கோதுமை உப்பு சாப்பாடு இந்த அளவு இது இருக்கட்டும். கரைச்சி விட்டா இதை மட்டும் உருட்டுங்க. இந்த உருட்டு இவட்டுக்கு நீ கையில் வச்சுக்கிறத உருட்டுதா மனசா. அப்புறம் இது சொல்லு, வேற விஷயங்கள்லாம் பேசு மக்களுக்கு. ஆமாம் நான் தான் சொல்லாதுன்ட்டேனா அதனால நண்டுக்கு வரமாட்டேங்குதா வாயில். நண்டு அச்சு அசலாம் என்னைய மாதிரியே கை வீசுதுங்க. கருவுத்தி அம்புட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். அறிவாளி நண்டு. பிள்ளையெல்லாம் எப்படி படிக்குதுன்னு ஒருத்தவங்க கிடந்தீங்களே. படிப்பெண்ணுங்க சும்மாராத்தான் படிக்குங்க, எல்லாம் சூப்பராக படிக்குங்கன்னு சொல்ல முடியாது. நண்டு மட்டும் சூப்பராக படிக்கும். நண்டு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் தான். ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கு இதே எடுக்கும். நல்லா படிக்குது நண்டு மட்டும். ஆமாம் A1 கிரேடு தான் எடுக்குது. மானசா நாளைக்கு விளையாட போனோம்னா கிரிக்கெட்டு அப்போ 50 ரன்னும் 2 விக்கெட் எடுத்தேன். 50 ரன்னு 2 விக்கெட் எடுத்திருக்காராம் என் மகன். ஆமாம் அவர் என் மகா பூச்சா வந்து பரவாயில்லாமல் படிக்கும்.
நார்மல் எழுதாது. எழுதுறதுக்கு வந்து ஒரு இது இப்போ 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 வந்து பூஜா எழுதுட்டா பூ மட்டும் எழுதிட்டு அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு ஜாப் போட ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ஆகும். அப்புறம் தான் ஜாப் போடும். அப்புறம் பூஜா அப்புறம் கேட்டுருந்தீங்களே என்னக்கா பிள்ளைகளுக்கு பூரா பேர் நீங்கள் தமிழ் பேர் வைக்காமல் வேறு மொழி பேர் வச்சுருக்கேன். எனக்கு என்னங்க தெரியும் தமிழ் பேர் எதுவும் மொழி பேர் எதுன்ட்டு இன்னும் பிள்ளை பெற்றது தாங்க நான் பேர் வைக்கிறது ஒன்றுத்துக்குமே நான் ஒன்றுமே செய்யக்கூடாதுங்க. எல்லாம் என் புருஷர்தேன். அவர் தான் வைக்கிறாரு. இசாந்த் சர்மா. இசாந்த் சர்மான்றது கிரிக்கெட்டுக்காரரா பவுலரா ஆமாம் பவுலரா ஆப்டரா எவரோ ஒருத்தர் அவர் வேற வச்சுட்டாரு. அவர் வேற வச்சாரு கிரிக்கெட்டு கம்பை எடுத்த மணிக்கே திரியிறாரு. கிரிக்கெட்டு கம்பில் நான் அடிக்க போகிறேன் நான் நிறையா உங்களை விட அதிகம் சம்பாதிக்கேன். ஆமாம் கிரிக்கெட்டே பார்க்குறியா இவளுக்கு பூரா டோரா பூச்சி கேட்குறாளுங்க. அவன் கிரிக்கெட்டு கேட்குறேன். டோரா பூச்சி நான் வைக்க மாட்டேன்னு அவன் சொல்ல வேண்டியதுதான். நான் வைக்க மாட்டேன். டோரிமோன் என்னத்தையோ சொல்கிறாளுங்க. இப்படி சண்டை நாருங்க. பூஜாவுக்கு அவள் தான் வச்சாரு. பூஜாவும் வடநாட்டு பேரா அந்த தெரியல எனக்கு. என்னமோ அது ஒரு அக்கா கேட்க வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே வேற மொழி அப்போ வேற அக்கா வச்சுருக்கியே அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்றாரு. மானசாவும் வேற நாடா. மானச தமிழ் இல்லையா? ஐயோ தமிழச்சி நான் ஒரு தமிழச்சி நான் ஒரு கிராமத்துக்காரின்னு சொல்லி கடைசியில் பிள்ளைகளை பூரா வடநாட்டு பொம்பளை வேற வச்சுருந்துருக்கேன். போ அப்பப்போ பிடித்தானா கொண்டா அதை கூட உருட்டியாச்சு மக்களே. பேசிக்கிட்டே உருட்டுனேன். ஆனால் ஒன்று என் வீடியோ பார்த்துக்கிட்டே உங்களுக்கு பொழுது போகுது இல்லையோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் செய்கிறத கச்சிதமாக சூப்பராக செஞ்சுட்டேன். உருட்டியாச்சா உருட்டியாச்சு. நீளமாக நண்டுக்கு வித்தியாசமாக உருட்டியாச்சு. எங்கள் ஊர்ல எல்லாம் நல்லா ஏப்பா அடுப்பை கூட்டி விடுப்பா. அது கொதிக்கட்டும் கொச்சட்டை பண்ணணும். இப்போ பூஜா கூட்டி விட்றா. எனக்கு கூட தெரியாது. என்ன அடுப்பை இப்படி கூட்டி விட தெரியாதா? என்ன கூட தெரியாதுன்ற என்ன கத்துட்ட? எப்படி பொம்பளை பிள்ளை ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி என்னை ஏமாத்துறான். என்னங்க எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்துக்கங்க. இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். இது பொம்பளை சாமின்னு ஒன்று கும்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்துக்குங்க ஊரில் எல்லாம் ஊரே அடங்கிடும். ஊர் அடங்கினதுக்கப்புறம் இந்த இது கிராமத்தில் இருக்கிற பொம்பளையை பூரா ஆம்பளையில பூரா பற்றி கல்யாணம் ஆகலு இது மடத்துக்கு பக்கம் அங்கிட்டு ஓடுங்கட்டு விரட்டி விட்டுட்டு குதிச்சிருச்சார். சலசலம் கேட்குது. ஓடியாங்க அதில் போட்டுக்கிட்டே பேசுவேன்னப்பா. தாடி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வத்தியில் எப்படி ஒரு கொதிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு நல்லா பாருங்க பார்த்துக்கிட்டீங்களா. நான் அடுப்பை குறைச்சி விட்டுக்கிட்டு அப்படியே இதில் கொட்டி விட வந்தேன். என்ன ரொம்ப வைக்காது தண்ணிடுச்சு. எங்கள் அம்மா ரொம்ப வச்சுட்டுனுங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த பொம்பளை சாமி விடுவாங்க. ஆம்பளையில் பூரா வெட்டி விட்டுவிட்டு அப்போல்லாம் மண் இது சிமெண்ட்லாம் இருக்காது பார்த்துக்குங்க. தரை பூரா மண் தரை தான் போட்டிருப்பாங்க. அதில் வந்து சாணியை வச்சு நல்லா மொழிகி அடுப்படியும் மொழிகி கையிலே விழுந்துருச்சே. என்ன ஒரு குளக்கட்டை கையில் விழுதுற குளக்கட்டை எதுமா போய் விழுப்போ. இந்த குளக்கட்டைக்கு வந்து கொழுப்பை பாரு. குளக்கட்டையை வைகிறது கோழியை வைகிறது இதுதான் வேலை முடியுமாக்கு. என்னது இது இடையில என்னமோ மிதக்குது. என்னது? ஏலக்காப்பா என்னமோன்னு நினச்சி பயந்துட்டேப்பா. ஏலக்காய் மிதக்குதுப்பா. எனக்கு இந்த ஏலக்காப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா. இது என்னது? இது இந்த வெள்ளத்தில் ஏதாவது இருக்குங்க. வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டிருக்கேன் என்னங்க. அதை கூறுகட்ட குப்பை அப்படியே பார்த்துக்குங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டேன். தேங்காய் உடக்க முடியாங்க. அப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு? தேங்காய் பால் போடணும்ல அப்போ தான் நல்லாயிருக்கும். பொம்பளை சாமி கும்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் மாவுலாம் பார்த்துக்கோங்க. இப்போலாம் பச்சரிசி மாவு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ கும்பிட்றாங்க. எங்கள் மாமியார் இடத்துல கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் கும்பிடல. அப்போ வந்து இது மாவு அப்போது பச்சரிசி இருக்குல்லங்க. பச்சரிசியை ஊற வச்சு அப்படியே இடித்து அப்படியே அந்த இடித்ததை வந்து சளிச்சு அந்த மாவை கொடுத்துட்டு போகிறதுங்க. தேங்காய் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ தரையில் மண் தரை எத்தனை இருக்கும். மண் தரையை நல்லா வந்து சாணி போட்டு முழுகி ஆம்பளையில் பூரா வீட்டுக்கு வெளியில் போ அப்படின்னு வெளியில் அனுப்பி விட்டு ஒரு வீட்டில் போய் அத்தாடி நண்டு கால் எடுத்துச்சடா. அச்சோ சரிப்பா அங்கே தள்ளி போயிருப்பா. இந்த தேங்காய் வரு எடுபட்ட தேங்காய் உதறி போய் என் மகன் மானசமலையே எடுத்துருச்சு. என்ன 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 ஒரு கொழுப்பு உனக்கலாம். என்ன உழப்பு அடிச்சிட்டேன்டா.
என்னச்சுமாப்பா நான் தேங்காய் தேவையில்லை உங்களே இல்லை அப்படி வந்துங்க அந்த இதுக்கு சாமி கும்பிடுது போகுங்க. அப்போ ஆச்சரியமா அதிசயமா எப்படா அந்த பொம்பளை சாமி கும்பிடுறது வருதுன்னு நினச்சி கிடப்பேன். ஒன்றுமே விட மாட்டாங்கங்க, உப்புலாம் போட மாட்டாங்க. வெள்ளை மாவை அப்படி திரிச்சிட்டு வந்திருக்காங்கல்ல அந்த மாவை அப்படியே குளக்கட்டையை அவிச்சு சட்டியில் கொட்டி இதே மாதிரி தேங்காய் எடுத்து இந்த தேங்காய்க்கு பாருங்க எகத்தாளத்தை என் மகளை போய் உடச்சி இப்போ என் கையில் ஒட்டிடுச்சு. எடுத்து அப்படியே அந்த தேங்காயை சில்லு போட்டு அப்படியே ஒருத்த குண்டாலையாகவும் மாவு கொண்டு வந்ததுக்கு ஏற்றாப்புல குண்டாலில் கொட்டி அப்படியே புளியம்பூ பாருங்க. புளியம்பூ என்னது பொங்கி உடையே ஐயோ ஓ போப்பா இந்த சவுக்காரமெல்லாம் வந்து உட்காந்தா எந்திரிக்கல உடம்பு வருத்தா அது ஒரு டென்ஷன் பண்ணல. அப்படியே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் புளியம்பூ இருக்கத்தில புளியம்பூ அப்படின்ட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு என்னமோ ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அந்த பாட்டை சொல்லிக்கிட்டே சாமியை கும்பிடணும். நடு சாமை விடிஞ்சிரும். ஒரு விதத்துக்கு 10-15 பேர்லாம் சேர்ந்தாங்கன்னா விடிஞ்சேரும். அவங்களுக்கு அவிச்சு கொட்டோம்னா விடிஞ்சிரும். அதில் கதையாக சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. அந்த கதையை சொல்லக்கூடாது. சொன்ன எல்லா நேரமும் அந்த கதையை சொல்லக்கூடாதான். சொன்னால் கண்ணு தெரியாமல் போயிருமா. ஆம்பளையெல்லாம் பார்த்தாலே கண்ணு தெரியாமல் போயிருந்துவாங்க. அது உண்மையா பையன் தெரியாது. சூப்பராக இருக்கு. மொய் 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 அந்த கதை சொல்லல ஆமாங்கோ ஆமாங்கோன்று நாங்கள் கேட்கணும் அப்படின்னு நாங்கள் சின்ன பிள்ளைங்க உட்காந்து ஆமாங்கோ ஆமாங்கன்னு கேட்குறது. அந்த கொலக்கட்டையிலங்க ஏங்க அந்த கொலக்கட்டையில் அப்படி ஒரு டேஸ்ட் வருங்க. அது மூட நம்பிக்கைன்னு சில பேர் நம்பலாம். ஆனால் அந்த கொலக்கட்டையை அவிச்சுட்டு எத்தனை பேர் கமாடு பாசம் சொல்லுங்க. நம்ம மாதிரி மக்கள் அதில் இருக்காங்க. நான் பார்க்குறேன். ஏக்கா அந்த கொலக்கட்டையை நாங்கள் அவிச்சுட்டு இருக்கோம் கை கேள்விப்பட்டிருக்கோம் கை பொம்பளை சாமி கும்பிடுவாங்க. அந்த கொலக்கட்டை நாங்கள் அவிச்சுட்டு இருக்க மட்டும் கமாடு வந்துட்டேன். 80 பேர் இருக்கேன்னு பார்ப்போம். நம்ம மனசக்கை 80 பேர் இருக்கான்னு பார்க்குறதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. கமாண்டுக்காக பண்ண சொல்றியா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. 80 மனசுக்க நம்ம மனசுக்கு இருக்கேன்னு பார்ப்போம். அந்த இதை பூ மாதிரி தே மாதிரி நல்ல மழை மாதிரி வெய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அப்புறம் வருவோம். மழை நல்லா பெய்யுமா. அவங்க பொம்பளை எல்லாத்தையும் சேர்ந்து அந்த சாமியை கும்பிடுறது. பொம்பளை சாமின்டுவாங்க அதுக்கு பேர். அந்த கொலக்கட்டைங்க ஒன்றுமே உப்பு விட மாட்டாங்க, ஒன்றும் விட மாட்டாங்க. ஆனால் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்குங்க. கொலக்கட்டை அவிஞ்சிக்கிட்டு இருக்குது. கொலக்கட்டையை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் தேங்காயை அலசுறேன். ஏண்டா அது கீழே ஒன்று உடச்சு மண்டிட்டு அப்படி டேஸ்ட்டாக இருக்குமுங்க. இந்த தேங்காய் சில்லை ஒரு சில்லையும் வச்சுக்கிறணும். அந்த கொலக்கட்டையை ஒரு கடி அடிக்கணும். ஆஹா நினச்சி பார்த்தாலே முடியாது. அம்புட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போலாம் யார் அவிக்கிறது? என் மாமி காலத்தில் அவிச்சு கொடுக்கும். எப்படா காலையில் பிடிஞ்சாத்தே இந்த அப்படி பொத்தி கொண்டுக்கிட்டு வரும். கொண்டுக்கிட்டு வந்து இந்தா என் மயனுக்கு யாருக்கும் தெரியாமல் தின்னு அப்படின்னு கொடுத்துட்டு போகும். அதில் விறகு என்னென்னத்தையும் செய்வாங்க. சொல்லக்கூடாது அதை செய்கிறதெல்லாம். அது செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு திங்கிறது பார்த்துருக்கீல. கமாண்டு வந்துட்டு 80 மக்களுங்க நம்ம கிராமத்து மக்களுங்க நம்ம சாதி சனங்க இருக்கேன்னு பார்க்குறேன். நான் கொதிக்கிட்டு மாவை கரைச்சிக்கிட்டு ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். இந்த வாரேன் தேங்காயை ஒரு சர்றன்னு ஒரு அடி அடிச்சுட்டு வரேன். கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கண்ணே. இந்த வாரம் என்ன கொலக்கட்டை வந்து சரி வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றுவோம். அந்த கொலக்கட்டை வச்சு தண்ணி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. தண்ணின்னு சொல்லக்கூடாது, கொலக்கட்டை வச்சு தண்ணின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே. ஏம்மா தாத்தா தூங்கிடுச்சு போய் மயங்கிடுச்சு, பாவம் மயக்கத்தில் மயங்கிடுச்சு. அதுக்கு பேர் என்னது சொல்லுவாங்க. என்னது இங்கே வருங்கத்தா. என் மக பச்சரிசி மாவு வச்சே நெகம் பண்ணிட்டு வந்துட்டா. ஆஹா என்ன ஒரு மாடல் பண்ணிட்டா. சூப்பர். நண்டு கொஞ்சம் நான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுங்க. இல்லாட்டா உருண்டு அழுகும். எப்போ அக்கா தங்கச்சி சண்டையில் தீர்க்க முடியல. இது வந்து அந்த மாவு கரைச்சி வச்சது அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. மாவு பச்சரிசி மாவை கரைச்சி வச்சது லைட்டாக கரைச்சிக்கிட்டு ஊற்றுனோம்னா அப்போத்தான் வந்து அந்த பால் கிடைக்கும். அந்த பாகு மாதிரி கட்டி பாகா கிடைக்கும். இந்த அடைச்சிச்சு அப்படி கட்டி ஆகுறதுக்கு காரணம் இதுதான். நல்லா வந்துச்சு. அந்த கொலக்கட்டையை பார்க்க விட்டுனுங்க. நான் பாட்டு ஊற்றிட்டேன். வெந்துருச்சு. இன்னும் கொதிக்க விட்டு தேங்காய் பூவை போட்டு அப்படியே இறக்கிற வந்தேன். தேங்காய் பூவை வந்து ரொம்ப திருவக்கூடாது. இந்த பாருங்க ஏன்னா கேமரா இருக்குது. ரொம்ப திருவக்கூடாது. நண்டை உண்டெல்லாம் அரைக்கணும். அப்போதான் வாயில் கடிவிடும். வாயில் கடிவிட்டாத்தே அந்த சூசோட குடிக்கையில நல்லா இருக்கும். அந்த சாரோட என்ன பெரிய பருத்தி பால்னு பருத்தி விதையை போட்டால் நம்மளுக்கு பருத்தி பால் கொடுக்குறாங்க. பூரா ஏமாத்துற உலகம்ங்க. ஏமாத்துற உலகம். ஏமாத்தினாக்கா உலகத்தில் வாழ முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு நிலமை.
நல்லவங்களை பார்க்குறது கஷ்டமாக போச்சு, ரொம்ப ரொம்ப கடுமையாகி போச்சு. அது மாதிரி பூரா வந்து இந்த பச்சரிசி மாவத்தையும் கரைச்சிக்கிட்டு அப்படியே ஏலக்காயை தட்டி போட்டுக்கிட்டு பருத்தி பால் ஓடியாங்கன்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நம்மளை சூப்பர் பருத்திப்பால் அருமை. அதில் என்னமோ ஒரு பொடியை போடுறாங்க. அந்த பொடியை போட்டோம்னா காரமாக இருக்குது. அந்த பருத்திப்பால்ன்றது தனியாக தெரிஞ்சு வரும். நான்லாம் குடிச்சிட்டு கண்டுபிடிச்சிருவேன். பருத்திப்பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேறு எதுவும் ரொம்ப இஷ்டப்பட மாட்டேன். பருத்திப்பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம நாட்டு பருத்திப்பால் மாதிரி யாரும் நின்றதே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, பருத்திப்பால் மாதிரியே ஏலக்காய் வாசம் எல்லாம் சேர்ந்து ஆஹா கமகமாத்துருச்சு. இந்த பழைய மாவு வேறு எங்கள் அம்மா சேர்த்து விட்டுச்சு, அது வேறு வாடை வரும். பழைய அரிசி மாவு இருந்திருக்கு, அதையும் ஒன்றா கொட்டி பிடிச்சி லைட்டாக வருது, ரொம்ப வரல. சரி சாப்பிட்லாம் விடுங்க, அதை தான் குறை சொல்லக்கூடாது. என்னப்பா முக்கிக்கிட்டு முளைக்கிட்டே இருக்கிற, ஒரு 5 நிமிஷம் ஆகும். செஞ்சது பூரா வந்துருச்சுன்னா போட்டு சாப்பிட்றேன், இங்கிறது எல்லாம் செய்கிறேன். அன்பு மக்களே, உங்களுக்கு தூரமாக இருக்கீங்க, கன்னடா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கொட்டாம்பட்டி, கோவில்பட்டி, செங்கல்பட்டு, அது என்ன ஊர், இன்னும் என்ன ஊர் இருக்குது, இது சிவகாசி, அப்படி கோயம்புத்தூர், சென்னை, மயிலாடுதுறை, மாமதுரை, கேரளா, அப்படி பல ஊரில் இருந்து பார்க்குறீங்க. அங்கே ஊரை கொடுக்க முடியாது என்னால். இங்கே இருந்தே பார்த்துட்டு முனியம்மா விட்டு குளக்கட்டையை சாப்பிட்டதை நினச்சி லைக், சப்ஸ்கிரைப், ஹைப்பு எல்லாத்தையும் அமுக்குங்கடா. நான் இருக்கடா எல்லாத்தையும் கழுவி கொண்டு தரேன். அமுக்க சொன்னேன். நண்டே கிண்டல் அடிக்காத நீ அம்மகிட்டு. நண்டுக்கு ஒரே எகத்தாலும் பொங்குது. இந்த பத்தியெல்லாம் எப்படி ஒரு பால் பாயாசம், பால் குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சுண்டு. இதுக்கு பேர் தான் பால் குளக்கட்டை. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச நிமிஷத்தில் பால் குளக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு, பருத்தி பாலும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பருத்தி பால், அந்த சாரை பருத்தி பால் நினச்சி குடிக்கணும், அந்த உருண்டையை குளக்கட்டையை நினச்சி திங்கணும். எப்படி நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய மூளை கரைங்க தெரியுமா? மூளை கொட்டி கிடக்கிற மூளை. இன்னைக்கு 1/2 கிலோ கறி எடுத்து குழம்பு வறுத்து அப்படியே ரசம் வச்சேன். வீட்டுக்கார சண்டைக்கு வராரு, அடி பாதகத்தி 1/2 கிலோ யாருக்குடி பத்தோண்டு. அது கிடைச்சிருது, காசு இல்லை, கஷ்டப்பட சூழ்நிலையில் அப்படித்தான் சாப்பிடமா. காசு இல்லைங்க, சம்பளம் கம்மி, இந்த வேலையும் கம்மி. என்ன அப்போ நானும் வடை ஓட முடியல. அப்போ என்ன செய்யறது? வாங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு வருவோம். லைக் பண்ணுங்க. எப்படி இருக்கு கொளக்கட்டை? நண்டு சிண்டுலாம் குதியாலம் போட்டு கிடக்கு. இந்தாங்க கொண்டு போய் ஒருத்தருக்கா கொடுப்போம். ஆத்தா அதுக்குள்ள தூங்குதே பாவம், வேலை பார்த்துருந்த டென்ஷனில். ஆத்தா இந்த கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, தின்னாத்தா. மக்களே லைக் பண்ணுறீங்களா? நாங்கள் இன்னும் உறிஞ்சு குடிக்கிறோம். உறிஞ்சு குடிக்கிறோம். லைக் பண்ணுங்க தா.